வணக்க மக்களே, நாங்கள் எல்லாம் வேசிகள் தான், ஆனால் எங்கள் பிள்ளைகளா அப்படின்னு ரொம்பவே கண்ணீரோட இப்போ பேசியிருக்காங்க சீரியல் நடிகை தீபா. அவங்களுக்குள்ள இவ்வளவு வழியானு அதை கேட்டு எல்லோருமே ஆறுதல் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் குறித்து நடிகை தீபா பேசியிருக்கக்கூடிய கருத்து தான் தற்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான குணச்சித்திர நடிகையாக திகழ்பவங்க தான் தீபா. இவங்க நிறைய படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா உலகில் முதல்ல மாயாண்டி குடும்பத்தார் படத்தின் மூலமாக தான் நடிகையாக அறிமுகமாகி இருந்தாங்க. இந்த படத்தில் இவங்க பார்த்தோன்னா மணிவண்ணனுக்கு மகளாக நடிச்சிருந்தாங்க. அதனை அடுத்து வெடிகுண்டு முருகேசன் படத்தில் தீபா பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இப்படி இவங்களுடைய நடிப்பில் வெளியான 2 படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு இவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையாததுனால சின்னத்திரை சீரியல் பக்கம் போயிட்டாங்க. சீரியல்கள் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதன் பின்னாடி 2016ஆம் ஆண்டு கிடாரி படத்தின் மூலமாக சினிமாவில் மீண்டும் இவங்க வாய்ப்பு கிடைச்சி நடிக்க ஆரம்பித்தாங்க. 2வது இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இவங்க பார்த்தோன்னா செம, கடைக்குட்டி, சிங்கம், மகாமுனி, நம்ம வீட்டு பிள்ளை, சில்லுக்கருப்பட்டி, டாக்டர் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்தாங்க. தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க. அதோட கடந்த ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் கொடுத்த ஜெயிலர் படத்திலையுமே ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய நடிப்பில் வெளியாகி இருந்த படம் வா வரலாம் வா. இப்போ பார்த்தோன்னா பல படங்களில் கமிட் ஆகி நடித்து வந்துட்டுருக்காங்க. அதில் ஒன்று தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் பல போராட்டங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்தியன் 2 இந்த படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. இப்படி பார்த்தோன்னா இவங்க சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையுமே பார்த்தோன்னா தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. எங்களை யாராவது ஏமாற்றிட்டா கூட அவங்க இன்றைக்கி வருவான் நாளைக்கு வருவான்னு காத்துட்டு இருக்கணுமா? நாங்கள் மனித பிறவிகள் கிடையாதா? எங்களுக்கு உணர்வுகளோ உணர்ச்சிகளோ கிடையாதா? ஆண்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கா? கணவர் அடித்தா வெளியே சொல்லாத, காவல் நிலையத்துக்கு போனால் அவமானம் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இளம் வயதில் கணவர் இழந்த பெண் யாருடனாவது போயிட்டா அவருக்கு ஒரு பட்டம் சுட்டி வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து அவருக்கு மறுமணம் செய்து வைங்களேன், அதை எதுவுமே நாங்கள் பார்த்தோன்னா சொல்ல மாட்டோம். நீங்கள் அதை செய்கிறதே கிடையாதே. நாங்கள் பாட்டு பாடக்கூடாது, ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, சிரிக்கக்கூடாது. காரணம், இதனால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் வந்துடுது. எங்களுக்கும் சின்ன ஆசைகள் இருக்குது. நாங்கள் தாசிகள் என்றே வச்சுக்கலாம். அந்த நிலைக்கு அப்படி மாற்றி நீங்கள் யார்? ஊரில் கரகாட்டக்காரியை ஆட சொல்லி ரசிக்கும் நீங்கள் யார்? நாங்கள் தாசிகளே, ஆனாலும் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறோம். உங்களைப் போல குடிச்சிட்டு ஊரை அழிக்கலை. ஒரு பெண், குடும்பம், குழந்தை, வேலைக்கு செல்வது என கஷ்டப்படுறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மீது எப்போது வேண்டுமானாலும் காதல் வரலாம். அது தவறு கிடையாது. அது எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய விஷயம். அதை வைத்து ஒரு பெண்ணுடைய கேரக்டர் தீர்மானிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உருக்கத்தோட சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தீபா அவர்கள் சொன்னதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.